வணக்கம். வெல்கம் டு எஸ்எல்விஸ் கிச்சன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் கதவாக தாங்க இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கதவாக இருக்கும். அது எல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன டிஃபனுன்னா பூரியும் பழைய குழம்பும் இருந்ததுங்க. மீதமான குழம்புக்கு நான் பூரி செஞ்சிட்டேங்க. பாருங்கள், இந்த மாவில் நான் எதுவுமே போடலைங்க. சால்ட் உப்பு, சோடா உப்பு, தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. அப்புறம் பிசைஞ்ச அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிட்டேங்க. நம்மளுக்கு பூரி புஸ்ஸுன்னு வரணுன்னா மைதா மாவு எல்லாம் போட தேவையே இல்லைங்க. இது நான் கோதுமை வாங்கி அரைச்ச மாவுங்க. இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நம்ம வாங்கி அரைக்கிற மாவு ஃப்ரிட்ஜில் வச்சா கருப்பு ஆகிறது இல்லைங்க. அதே கடையில் மாவு வாங்கி அது மிச்சம் ஆயிடுச்சுன்ட்டு பிசைஞ்ச அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா கருப்பாயிடுதுங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் கோதுமை வாங்கி தாங்க அரைச்சி வைக்கிறேன். அது கொஞ்சம் தரமாக நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நம்மளுக்கு 2-3 நாள் ஆனாலும் அது கருப்பாகிறதே இல்லை. எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. இப்போ பூரி நான் என்னடா இவ்வளோ சின்னதாக செஞ்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இது சும்மா ட்ரையலுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுமே எப்பயுமே நான் இது மாதிரி சின்னதாக தட்டி ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடுவேங்க. அப்போ நம்மளுக்கு அதோட பதம் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு எடுத்துட்டு தாங்க அப்புறமா தேய்ச்சி ஒவ்வொரு பூரியாக போட்டு புஸ்ஸுன்னு எடுத்துக்குவேங்க. பாருங்கள், இப்போ போடுற பூரி இது நல்லா புஸ்ஸுன்னு வந்துடுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஒரு 1/2 hour முன்னாடி பிசைஞ்சால் கூட போதுங்க. பூரி ரெடி. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பூரியும் பிதுக்கம்பருப்பு குழம்புங்க.